ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கும்படி என்னோடு கூட நீங்களும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம் தானே. இது வெறும் ஒரு கொள்கையின் மீது நம்ம வைக்கக்கூடிய ஒரு பிடிப்பு அல்ல. ஒரு கொள்கைக்காக நாம் வெறித்தனமாய் நடப்பது அல்ல. இது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மை. அறிந்திருக்கிறீர்களே, இது நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களே. இது உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். என்ன விஷயம்? நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்படுவது அதுக்கு முந்தின வசனத்திலும் வருகிறது. மீட்கப்படாமல் மீட்கப்பட்டீர்கள். எதனால் மீட்கப்படாமல், எதனால் மீட்கப்பட்டீர்கள்? எதனால் மீட்கப்படலை? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நீங்க மீட்கப்படலை. மீட்புன்னா என்ன? மீட்பு என்ற வார்த்தை ரிடீம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லுட்ரு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்கு. LUTROO. லுட்ரு, லூஸ் என்ற வார்த்தை இதில் தான் வருது. விடுவிப்பது, கயர் கட்டியிருக்கக்கூடிய கயரை அவிழ்ப்பது. ஆங்கிலத்தில் அந்த லூஸ்ங்கிற வார்த்தை இந்த லுட்ரு என்கிற கிரேக்க மொழியிலிருந்து தான் வருது. மீட்பது, அவிழ்ப்பது, கட்டுகளை அவிழ்ப்பது, பாண்டேஜிலிருந்து விடுவிப்பது. யாரோ ஒருவன் கட்டப்பட்டவை, அவனை விடுவித்து திரும்ப விடுதலையா அனுப்பி விடுவது. அப்போ பாண்டேஜிலிருந்து அவன் கட்டுகளை அவிழ்த்து திரும்ப அவனை விடுதலையா அனுப்பி வைக்கிறதா மீட்பு. ஆனால் இது சும்மா நடக்குமா? ரோமர்களுடைய நாட்களில் 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட அடிமைகள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். 6 மில்லியன் என்பது 60 லட்சம். இந்த அடிமை வியாபாரம் ரொம்ப பிரபலியமாக இருந்தது அந்த நாட்களில். ஆடு மாடு வியாபாரம் போல அடிமை வியாபாரம் பெருகி இருந்த நாட்கள். மனிதர்களை திடீரென்று களவாடி விடுவார்கள். களவாடி கொண்டு போய் கட்டி அவருடைய கழுத்தில் இரும்பு கம்பிகளை எல்லாம் பொருத்தி, அப்படியே அதன் மீது கைகளையும் வச்சு கட்டி, எங்கும் ஓட முடியாதபடி இப்படி இரும்பு கம்பியை கழுத்தோடும் கைகளின் இடையிலும் பொருத்தி கட்டி கொண்டு போய் சந்தையில் வைத்து அடிமைகளாக விற்று விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், யோசேப்பை அடிமையாக வியாபாரிகள் வாங்கி கொண்டு போகிறார்கள். அதற்கு விலையும் அவர்கள் பேரம் பேசுகிறார்கள். இந்த அடிமைக்கு, யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு பேரம் பேசப்பட்டது. அது போதும் நினச்சிட்டாங்க போல இருக்குது. 10 அண்ணன்மார் தான் அதில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கணக்குக்கு சொன்னால் ஆளுக்கு 20,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் யோசேப்பை விற்றா. அப்போ அவங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுடுறாங்க. விற்று பாருங்க, அந்த அவரை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய பிரபலமான சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம ஊரில் காங்கயம் காளை அப்படின்னா ரொம்ப பிரபலமானது. ரொம்ப
வீரமானது, ரொம்ப மிடுக்கானது, பலம் வாய்ந்தது, கொம்பு நல்லா இருக்கும். காங்கேயம் காளை, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கூட. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. பொள்ளாச்சின்னா தேங்காய் இல்லையா, ஒவ்வொருக்கும் விசேஷமாக இருக்கிறது போல் காங்கேயம் காளை அங்கே தான் போடும். நல்ல மாடு வாங்கணுன்னா விலையும் கூட. இது மாதிரி எகிப்து தேசத்தில் பிரபலமான சந்தையில் கொண்டு போய் யோசேப்பை நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ரோஸ் கலர் மனுஷன், பார்ப்பதற்கு ஆண் அழகன். அவனுக்கு அதிக விலைக்கு அவனை விற்றார்கள். எவ்வளவு அதிகம் விலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து அடிமையாக விற்கிறார்கள். யாரால தான் எடுக்க முடியும்? பிரதம மந்திரி வீட்டில் தான் எடுக்க முடியும் அவ்வளோ விலை கொடுத்து. யோசேப்பு பிரதம மந்திரியினுடைய பொத்திபாருடைய அரண்மனையில் அவர் வேலைக்காரனாக மாற்றப்படுகிறார், அடிமையாக. பாருங்க, இவரை யாராவது ஒருவர் விரும்பி, இப்போ அந்த 10 பேரும் அண்ணன்மார் போய் விரும்பி அவரை திரும்பி மீட்கணும்னு நினைச்சா அவங்க பெருந்தொகை கொடுக்கணும். பெரிய தொகை கொடுத்து தான் மீட்க வேண்டும். மீட்பு என்பது இந்த அடிமைக்கு பெரும் தொகை கொடுத்து மீட்பது. இது வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது அன்றைக்கு இருந்த பணம். பணத்துக்குத்தான் அது பெயர். வெள்ளியினாலும் பொன்னினாலும். யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு. இயேசுவை விற்பனை செய்தான் ஒருவன். யாரு? இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்து நடந்து பேசி பழகி ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்து தூங்கி இருந்த அந்த யூதாஸ் ஸ்காரியோத் என்ற கிராமத்தை சேர்ந்தவன் இயேசுவை விலைக்கு விற்றான். இயேசுவையே வித்துட்டானா? எவ்வளவுக்கு? 30 வெள்ளிக்காசுக்கு. எவ்வளோ பெரிய ஆசை பாருங்க. பெரும் பேரம் பேசியிருக்காங்க, பெரும் பேரம் பேசியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்த, ரொம்ப இளமையா இருந்த ஒரு 17 வயசு பையனுக்கு அன்னைக்கு 20 வெள்ளிக்காசு, இயேசுவுக்கு 30 வெள்ளிக்காசு. செமையா அடிச்சிட்டார். ஏற்கனவே இவர் பண ஆசை உள்ளவர். பையில வர்றத இயேசு கிறிஸ்து கையில் வாங்கவே இல்லை, கணக்கும் கேட்கல. அவன் திருடி கொண்டே இருந்தான். அவன் திருடனான் அப்படினால். ஆனால் பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, ஏழைகள் சாப்பிட்டார்களே, ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நம்ம அதிகம் செய்யணும், இயேசு அற்புதம் செய்யணும். அங்கே போனால் அங்கே நிறைய பசியோட பட்டினியோடு இருக்காங்க. ஏதோ ஒரு அப்பத்துண்டை ஒரு ரொட்டி துண்டை எடுத்து இயேசுநாதர் ஆசீர்வதிச்சு எல்லாரும் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லும்போது ஏழை எளியவர்கள் மீது ஆசைப்பட்டல்ல, பண ஆசை. அதையும் எடுத்துகிட்டு போய் எப்படி அதிக விலைக்கு விற்கலாம், மிச்ச மீதி கிடைக்கிறத. இதுதான் அவருடைய நோக்கம். இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றப்பட்ட அந்த நளதம் என்னும் தைலம், ராஜாக்கள் உபயோகிக்கக்கூடிய விசேஷ சென்று வாசனை திரவியம், அதை ஒரு பெண்ணு ரொம்ப விலை கொடுத்து நிறைய நாள் தான் சேகரித்து வைத்த பணத்தை, 1 வருஷம் கிட்டத்தட்ட சேகரித்து வைத்த பணத்தை வச்சு அதை வாங்கிட்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊட்டினது அவனுக்கு வீணாக தெரிந்தது. ஐயோ, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லமாக இருக்கும் அப்படின்னு வாயில் பேச்சு. என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, அவன் என்கிட்ட மட்டும் இது கிடச்சிருந்தா நான் எவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸை எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பேன். பணத்தை எத்தனை மடங்காக நான் ரெட்டிப்பாக்கியிருப்பேன், ஒரே வருஷத்தில் பல மடங்காரு அதை மாற்றியிருப்பேனே. இதெல்லாம் தான் அவனுடைய கணக்கு. இயேசுவை விற்று விட்டான். அடிமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலைக்கு இயேசுவை விற்று. இப்படி விற்பது அந்த நாட்களில் நிறைய இருந்துச்சு. வாங்கணும் அப்படின்னா நிறைய விலை கொடுத்து தான் வாங்கணும், வெள்ளியினாலும் பொன்னினாலும். இந்த மீட்பை பற்றி பைபிளில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. வரக்கூடிய வார்த்தை, இந்த புதிய ஏற்பாட்டில் மீட்புங்கிற வார்த்தை ரொம்ப குறைவாக தான் இருக்கு. 3 தடவை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை 1 லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
இந்த எம்மாவு சீடர், எம்மாவுக்கு போகக்கூடிய சீடர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாள், அதே ஞாயிற்றுக்கிழமை எம்மாவு என்ற ஊருக்கு 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய துக்கம் இருந்தது, வேதனை இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, எங்களை மீட்பார் என்று நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டே இருந்தோம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இந்த 3 நாள் ஆகிறது. அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். என்ன விதமான மீட்பு இது? இவர்கள் பேசுகிறது இந்த பணம் கொடுத்து மீட்கிற மீட்பை பற்றி பேசலை. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார். எதிலிருந்து? அங்கே ரோம ஆட்சி நடக்கிறது. ரோமர்கள் தான் அன்னைக்கு உலகத்தில் வல்லரசு. ரோமர்களுக்கு இவர்கள் கப்பம் கட்டுகிறார்கள், இவர்கள் வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ரோம பேரரசிலிருந்து இஸ்ரவேலை மீட்டு தனியாக ஒரு பெரிய பேரரசாக மாற்றுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இவர் மேசியா, இவர் திரும்பவுமாய் இந்த தாவீதனுடைய கூடாரத்தை விழுந்து போனதை எடுத்து தூக்கி நிமிர்த்தி கட்டி ஒரு பெரிய வல்லரசாக மாற்றுவார். நம்ம அது பிறகு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது ரொம்ப பெரிய துக்கம். எங்கள் மனசுக்கு தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு. அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் மரித்து போனார். மரித்ததை உறுதிப்படுத்தினாங்க, கொண்டு போய் அடக்கம் செய்தாயிற்று. இன்னைக்கு 3 நாள் ஆகி போச்சு. சிலர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அவர் உயிரோட வந்துட்டார். ஆனால் இவங்களால் நம்ப முடியலை, துக்கத்தோடு நடந்து போனார்கள். இயேசு அவர்களோடு கூட ஒரு வழிபோக்கனை போல சேர்ந்து கொண்டார். அவர்களுக்கு போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் அந்த மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் கடைசியாக. ஆனால் அவர்கள் பேசக்கூடிய அந்த மீட்பு இருப்பாருங்க, மீட்பு அது ஒரு அரசியல் மீட்பு. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரிடம்ஷன். அரசியல் தனமான ஒரு மீட்பை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துல தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. 13 தீத்து 2:13-14 நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே பவுல் சொல்லுகிற மீட்பு நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறகு நம்ம 1 பேதுரு 1:18 இந்த மீட்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை 88 தடவை வருது பழைய ஏற்பாட்டில். ஆனால் அது வேறு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு எப்ரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்ரேய மொழியில் மீட்பு என்ற வார்த்தைக்கு கோயல், GOEL, நீங்கள் சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயல் மீட்பு என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த வார்த்தை 88 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் முதல் தடவையாக பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சுட்டு, நம்ம எல்லாத்தையும் கவனிக்க முடியாது, சும்மா கவனித்தா நமக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 6 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6 பாருங்க, மீட்பை பற்றி அங்கே பேசியிருக்குது. இது என்ன மீட்பு? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படுவது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்களின் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன்.
உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். மீட்பு என்ற வார்த்தை முதல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. கோயல் எப்ரேய சொல்லல மீட்பு என்பதற்கு. இங்கே என்ன விதமான மீட்பு அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு சரீர பிரகாரமான ஒரு மீட்பை பற்றி அங்கே பேசியிருக்குது. இவங்க 400 வருஷங்களுக்கு மேலாக இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அரசாங்க அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அரசாங்கத்துக்கு பொது சொத்து அடிமை. ஆக இவர்களை வைத்து பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினார்கள், பெரிய பெரிய பிரமிடுகளை கட்டினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு இவர்களுக்கு அதிகபட்சமான வேலைகளை கொடுத்தார்கள். நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. இன்றைக்கு பிரம்மாண்டமாய் உயரமாய் கட்டியிருக்கிறாங்க இந்த பிரமிடுகள். சும்மா அது நிற்கிது, அதனால எந்த பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு ராஜா இறந்தா, ஒரு ராணி இறந்தா, ஒரு ராஜா வீட்டில் பையன் இறந்தா, அவங்களுக்கெல்லாம் கல்லறை அப்படி கட்டியிருக்கிறாங்க. பெரிய பெரிய கற்களை மேலே கொண்டு போயிருக்காங்க. ஒரு 150 அடி 200 அடி உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. எப்படி கொண்டு போனாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்த முடியும், இதெல்லாம் கொண்டு போக முடியும். ஆனால் இதை யாரை வச்சு செய்தாங்க? அதுதான் அந்த நாட்கள். இன்னைக்கு செய்ய முடியலை, பார்த்தீங்களா? செய்கிறதில்ல. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சம் பேர் அரசாங்கத்துக்கு பொது அடிமைகளாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் இவர்கள் சுமக்க முடியாத சுமைகளை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை கொண்டு செங்கல்களை உருவாக்கவும் பெரிய பெரிய கற்களினால் பிரமாண்டமான கட்டடங்களையும் பட்டணங்களையும் பிரமிடுகளையும் உண்டாக்கவும் அவர்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அழுதார்கள், பெருமூச்சு விட்டார்கள். ஐயோ, நாம் இந்த தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறோமே, என்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும்? நாம் இப்படியே செத்து போவோமே, நம்முடைய பிள்ளைகளும் இப்படித்தானே பரம்பரையாய் அடிமைகளாக இருப்பார்களே என்று சொல்லி அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். புரட்சி பண்ண முடியாது, ஸ்ட்ரைக்கு செய்ய முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏதாகிலும் ஒருவேளை எதிர்த்து கேட்டால், மோசே போனார், உங்களை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னபோது இந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை நின்று கேட்டதுனால அங்கிருந்த ராஜா, அவருடைய மந்திரி சபை எல்லாரும் சேர்ந்து அடுத்த முடிவெடுத்து, ஆண்கள் ஒருவரையும் இனி வீட்டுகளுக்கு அனுப்பக்கூடாது, ராத்திரியும் பகலும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆகவே வேலை பளுவை பல மடங்கு அதிகப்படுத்தினார்கள். அவர்கள் தூங்குவது நின்று கொண்டுதான் தூங்க வேண்டும். எங்கேயாவது தூண்களிலே மரங்களிலே தங்களை கயிறுகளினால் இருக்க கட்டி கொண்டு தூங்கிக் கொள்ள வேண்டும். திரும்ப வந்து அடிப்பார்கள், சவுக்கால் அடிப்பார்கள், போய் திரும்ப வேலை செய்ய வேண்டும். அதிகமான பழுக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொள்வேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை விடுவிக்கிறார். இந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அவர்களுடைய உயிர் அவர்களுக்கே கசப்பா இருந்தது. மீட்டுக் கொள்வதற்கு மீட்பர் யாருமே அங்கே இல்லை. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மோசேயை அங்கே அனுப்பினார். அவர்களுக்கு சொன்னார், உங்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன், ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளினாலும் நான் அவர்களுக்கு எகிப்தியருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நானே தேவன் என்று, உங்களுடைய தேவன் என்பதை வெளிப்படுத்துவேன். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொன்னார். ஆச்சரியமாய் கர்த்தர் விடுவித்தார். நம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர்கள் நடுவில் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்தார். 10 விதமான வாதைகளால் அந்த எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இறுதியாக கடைசியாக கடுமையான ஒரு வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். எல்லா வீடுகளிலும், எல்லாருடைய வீடுகளிலும் அந்த சங்கார தூதனால் சங்கரிக்கப்பட்டார்கள். தலைப்பிள்ளை சங்கரிக்கப்பட்டது. ஆடு மாடுகளானாலும் கழுதைகளானாலும் ஒட்டகங்களானாலும் எல்லா மிருகங்களிலும் தலை பிள்ளை சங்காரம் அன்றைக்கு நடந்தது.
ஒன்றுபோல் எல்லாருடைய வீடுகளிலும் அழுகையும் புலம்பலும் கூக்குரலும் ஏற்பட்டது. ராஜாவினுடைய வீடு முதல் சாதாரணவனுடைய வீடு வரைக்கும் யாரும் விதிவிலக்கு இல்லாமல் அழுதார்கள். கடைசியாக இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு அரசன் முடிவெடுத்தான். போங்கள் என்று கடைசியாக துரத்தி விட்டார்கள். ஆண்டவர் அற்புதமாய் விடுவித்தார். அந்த விடுதலையின் நாள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? ஒரு ஆட்டை பிடித்து அவர்கள் எத்தனை பேரால் அந்த ஆட்டை சாப்பிட்டு தீர்க்க முடியுமோ அத்தனை பேராக ஒன்று சேர்ந்து அதை கழுத்தில் அறுத்து அதனுடைய இரத்தத்தை பிடித்து அந்த இரத்தத்தை கொண்டு நிலைக்கால்களில் பூச வேண்டும். நிலைக்கால்களில் பூசி அவர்கள் அந்த ஆட்டின் இறைச்சியை சமைத்து கசப்பான கீரையோடு அதை சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பங்களோடு சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடும்போது அவர்கள் தயார் நிலையில் நின்று சாப்பிட வேண்டும். போவதற்கு பயணத்திற்கு ரெடியாக அவர்களுடைய இடுப்பில் நன்றாக தங்களுடைய வஸ்திரங்களை இறுக கட்டியிருக்க வேண்டும். கைக்கு வேண்டிய தடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்களிலே செருப்புகள் போட்டிருக்க வேண்டும். பாதரட்சைகள் தொடுத்திருக்க வேண்டும். தயார் நிலையில் நின்று கொண்டு அவர்கள் புசிக்க வேண்டும். நிலைக்கால் ரத்தம் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சங்கார தூதன் திரும்பி பார்ப்பதும் இல்லை, அவன் கடந்து போவான். அந்த வீட்டை ஆண்டி செல்வான், கடந்து செல்வான், திரும்பி பார்க்கவே மாட்டான். அங்கு சங்காரம் இருக்காது. ஆனால் எங்கெல்லாம் அந்த நிலைக்காலில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டை அவன் சங்காரம் செய்வான். அந்த வீட்டில் சங்காரம் நடக்கும். அவன் திரும்பி பார்க்கின்ற இடமெல்லாம் சங்காரம் நடக்கும், சாவு நடக்கும். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆச்சரியமாய் கர்த்தர் விடுவித்தார். மீட்புக்கான பெரிய தொகை கொடுக்க வேண்டும். இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பாவமே அறியாத ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் அங்கே பூசப்பட வேண்டும். பாவம் அறியாத என்றால் மனுஷனை போல அது பாவம் செய்யலை. ஆனாலும் அதுவும் இந்த பூமியில் மனுஷனுடைய பாவத்தினால் தபிக்கப்பட்ட ஜீவிகள் தான். ஆக இப்படி ஒரு மீட்பின் பணி அங்கே நடக்கிறது. அதற்கு பிறகு நம்ம கவனிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையே நமக்காக மீட்பின் கிரயமாய் கொடுத்தார். அவர் நம்மையே நமக்காக மீட்பின் கிரயமாய் செலுத்தினார். நம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்கு கிரயமாய் கொடுக்கிறார். நாம் பாவத்தின் கீழ் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். பாவத்திற்கு, பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். அவர் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்கவில்லை, நம்முடைய சொந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ளும்படி இந்த பூமியிலே மனிதனாய் வந்து தம்மையே கொடுத்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பு சொல்லி முடியாதது, விவரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான அன்பை நம் மீது செலுத்தினார். நம்மால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. நாம் தொலைந்து போனால், அழிந்து போனால் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்ற போதிலும் மண்ணிலிருந்து செய்யப்பட்ட இந்த மனிதன் மீது, இந்த பாவியான மனிதன் மீது அவர் வைத்த அன்பு ஆச்சரியமானது. அவர் நம்மை கொன்று போட பிரியப்படாமல், முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமும் ஏவாளும் அவருக்குள் ஆவி நிறைவாக இருந்தது. அவர் நினைத்திருந்தால் இவர்களை கொன்று போட்டுவிட்டு இன்னொரு ஆதாமையும் இன்னொரு ஏவாளையும் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் அந்த தோட்டத்திற்கு வந்து வெகு நேரம் புலம்பி அழுதார். காரணம், தன் பிள்ளைகள் எப்போதும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏக்கத்தோடு எதிர்கொண்டு ஓடி வருகிறவர்கள் இன்றைக்கு ஓடி ஒளிந்து விட்டார்கள். தேவனாய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவர்கள் ஓடி ஒளிந்தது தகப்பனுக்கு தாங்க முடியாத வருத்தத்தையும் வேதனையையும் கொடுத்தது. அழுதார், ஏங்கி ஏங்கி அழுதார், தனித்து நின்று அழுதார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் அழுது புலம்பி கேட்டார். அவன் சொல்லுகிறான், தூரத்திலிருந்து மறைந்து கொண்டிருந்து சொல்லுகிறான், நான் இப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சிட்டியா? ஏன் அழிச்சிருக்கலாமே? அப்பொழுதே அவர் அப்படி செய்யவில்லை. மேல் வைத்த நித்திய அன்பு அவனை அழிக்காமல் சில தண்டனைகளை கொடுத்து
ஒரு மிக பெரும் மீட்பின் வாக்குறுதியையும் அவர் அங்கே கொடுக்கிறார். உன் வித்துக்கும் சாத்தானே அங்கே பஞ்சாயத்து கொண்டு வர்றாரு. அங்கே ஒரு பெரிய நீதிமன்ற விசாரணை நடக்கிறது. விசாரணைக்கு பிறகு ஒரு தீர்ப்பு அங்கு சாத்தானுக்கு எழுதப்படுகிறது. வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். நீ இப்படி செய்தபடியினால் எல்லாவற்றிற்கும் மேலாக, பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் மேலாக நீ ஸ்தபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நகர்ந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று பிசாசுக்கு அங்கு தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. உடனே நீங்கள் வயிற்றினால இளையிறது அது பாம்பு தான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. எவ்வளவு சாபம், அதிகபட்சமான சாபம் தேவனால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சாபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இனி ஒரு நாளும் மீட்புக்கு வழியே அவனுக்கு இல்லை. அது அங்கே முத்திரை செய்யப்படுகிறது. அப்பொழுது ஏதோ ஒரு ரகசியம் அங்கே கேட்கப்படுகிறது. நமக்கு தெரியாத ஒரு ரகசியம் அங்கே நடக்கிறது. ஆண்டவரிடத்தில் அவன் சில காலங்களை கேட்டுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சில காலங்களை கொடுப்பதற்கும் அவர் திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தின்படி இப்பொழுதும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, என்னால் உம்முடைய ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும், உம்முடைய திட்டத்தை எல்லாம் என்னால் நொறுக்க முடியும், எனக்கு ஒரு அவகாசம் தந்து பாருங்கள் என்று அவன் கேட்டபடியினால் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இது இந்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. நாள் வரும், அவனுடைய உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். சமாதானத்தின் தேவன் பிசாசானவனை நம்முடைய காலின் கீழே நசுக்க ஒப்பு கொடுப்பார். இந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மிகப்பெரிய விலை கொடுப்பதற்கு நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை அவர் பயன்படுத்தினார். பாவமறியாத இயேசு நமக்காக பாவமானார். ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவியான மனுஷனை மீட்பதற்கு. பரிசுத்த இரத்தம் யாரிடத்திலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஒரே மனுஷனால பாவம் இந்த உலகத்தில் வந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனியுங்கள். ரோமர் 5:12. ஒரு மனுஷனால இந்த பூமியில பாவம் வந்தது, அதனால சாபமும் சேர்ந்தே வந்தது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. பாருங்க, நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து என்ன நமக்கு கிடைச்சது? அடிப்படையா ஆதாம்கிட்ட இருந்து என்ன கிடைச்சது? பாவ சுபாவம் கிடைத்தது. ஆதாமிலிருந்து வந்த எல்லாரும் அந்த பாவ சுபாவத்தோடு இந்த பூமியில் பிறந்தோம். நாம் எல்லாரும் ஆகவே நாம் தெரிவதற்கு முன்னமே நாம் பாவிகள், நாம் பாவம் செய்வதற்கு முன்னமே நாம் பாவிகள். காரணம், பாவ சுபாவத்தோடு ஒட்டி பிறந்திருக்கிறோம். ஐயோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவ சுபாவத்தில் கற்பம் தரித்தாள். தாவீது சொல்லுகிறார், நான் பாவி, நான் நிர்பந்தமான மனுஷன். நல்லதை செய்வதற்குரிய மனசு எனக்கு இருந்தாலும், இது நல்லது என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் நல்லதை செய்ய என்னால் முடியவில்லை. நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நல்லது செய்ய என்னால் முடியவில்லை. நான் விரும்பாத தீமையை விருப்பத்தோடு செய்கிறேன். என்ன செய்வேன்? இந்த ரெண்டுக்கும் இடையில நான் இழுபறி ஆயிட்டு இருக்கேன். நான் பிச்சு பிடுங்கப்படுறேன். என்ன செய்யறது எனக்கு தெரியல. நான் நிர்பந்தமான மனுஷன், நான் மிகவும் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? இதான் மனுஷனுடைய, யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போ நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா என்ன சொல்லிட்டு வர்றாங்க? நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர்றாங்க. விடுதலை ஆகிறதுக்கு பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லித்து வர்றாங்க. ஆனால் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைக்கல. நம்ம மேலும் மேலும் அடிமைகளாகிக் கொண்டே போகின்றோம். மேலும் மேலும் அடிமைகளாகின்றோம். இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. அதாவது மோசேயினுடைய நாட்களுக்கு முன்னமே
மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னமே பாவம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் ஒன்று கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் பாவம்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்த எல்லாரையும் அது ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆதாம் மூலமாக நாம் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டோம். சாத்தானுக்கு அடிமையாயிட்டோம். சாத்தானுடைய கையில கைப்பொம்மை ஆயிட்டோம். அவன் நம்மளை போட்டு ஆட்டி படைக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாயிடுது. அவன் ஆரம்பிச்சு விட்டான், அப்புறம் நமக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அதுலேருந்து வெளியே வர முடியலை. அந்த பாவத்திலிருந்து, அந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து, அந்த கெட்ட குணங்கள்லேருந்து நமக்கு முடியவே முடியும். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு 20 வயசு பையன் 84 வயதான ஒரு கிழவியை கற்பழித்து கொடுமையாய் தாக்கிவிட்டான். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வஞ்சிரமூடு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு காலையில் உள்ள நான் வாசித்த பத்திரிகை செய்தி. அவனை பிடித்தார்கள், எல்லாம் கொண்டு போடுறாங்க, எல்லாரும் வசப்பாடுறாங்க. செய்யக்கூடாது அப்படிங்கிற இது நல்லா இப்போ தெரியுது. ஏன் செஞ்சேன்? ஒரு விதமான வெறித்தனம். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலையே, அடிமையாக இருக்கிறேனே, யார் என்ன விடுதலை செய்கிறது? இனி வாழ்நாளெல்லாம் ஒருவேளை இந்த துக்கம், அவன் சுமக்க வேண்டிய தீய ஒரு பேர், கெட்ட பேர், ஒரு ஸ்டிக்மா, வாழ்நாளெல்லாம் சுமக்கணும். அவன் வீட்டார் சுமக்கணும். எல்லாரும் முன்னிலையும் ஒரு கெட்ட பேர், எல்லாரும் காரி துப்புவாங்க. யார் விடுவிப்பது? ஒரு சின்ன ஆரம்பம் தான், ஆனால் அது பிறகு அதிலிருந்து விடுதலை பெற முடியலை. குடிக்க சின்னதாக வேடிக்கையாக ஆரம்பிக்கிறது தான், ஆனால் திரும்ப அது வாடிக்கை ஆகிடுது. அது பிறகு அதிலிருந்து விடுதலை இல்லை. புகைப்பது சும்மா வேடிக்கையாக ஆரம்பிக்குது, ஆனால் வாடிக்கை ஆகிடுது. விடுதலை இல்லை. சாத்தானுக்கும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள நான் சிக்கிக்கிறேன். இப்படி போய்கிட்டே இருக்கு. இதிலிருந்து எனக்கு விடுதலைக்கு பலவிதமான வழிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு அது எப்படி கிடைக்கும்? 16 மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. நிறைய அங்கே சொல்லிட்டே வர்றார். அன்றியும் ஒரே 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இதாங்க மீட்பு, ஒருவருடைய கீழ்ப்படிதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு தன்னை சந்தோஷமா இந்த பூமிக்கு வர்றதுக்கு இணங்கி ஒப்பு கொடுத்தாரு. பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொன்னபோது, நான் போகிறேன், என்னை அனுப்பும், என்னை குறித்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து தன்னார்வத்தோடு இந்த பூமிக்கு வந்த முதல் மிஷனரி ஆண்டவராகிய இயேசு. கலாச்சாரத்தை தாண்டி மாற்று மொழிக்கு வந்து மாற்று சூழ்நிலையில் இந்த பூமியில் மனுஷனாக வந்து அவதரித்து அவர் தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்தார். அவர் பாவம் இல்லாதவர். அவர் மனிதன் மேலே வைத்த அவருடைய நித்தியமான ஆதி சிநேகத்தினால அவர் தம்முடைய பாவமில்லாத ரத்தத்தை சிந்துறதுக்கு முன் வந்தார். அதனால நமக்கு ஒரு பெரிய விடுதலை. தன்னையே பலியாய் கொடுத்தார், தன்னையே விலையாய் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமா ஆதாமுடைய காலத்திலிருந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க? பலி செலுத்தணும்னு சொன்னாங்க. பலி செலுத்தினாங்க, செலுத்திக்கிட்டே வந்தாங்க. மோசேயினுடைய நாட்களில் அதை எப்படி ஒழுங்காக செலுத்துறது, எவ்வளவு அது நுணுக்கமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளோடு கூடிய சட்டதிட்டங்கள் நிறைய கொடுக்கப்பட்டது. அது அதிக பயத்தை கொண்டு வந்தது. நம்மெல்லாம் பாவிகள் என்று திரும்ப திரும்ப அது உணர்த்தி கொடுத்தது. ஆனாலும் இந்த பலிகள் நம்மை பூரணப்படுத்தவில்லை. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியவில்லை. நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கும் அந்த உறவுக்குள்ள
என்னை கொண்டு வந்து நிப்பாட்டலை. இந்த பலிகளினால் என் பாவம் தற்காலிகமாக தேவனுடைய பார்வையிலிருந்து போர்வையை போட்டு மூடப்பட்டது. அவ்வளவு இருந்துச்சா? இருக்கு, அடியில் இருக்கு. ஆனா தேவனுடைய கோபம் என் மேல் பற்றி எரியாதபடி தற்காலிகமாக ஒரு மூடுதல். அது ஒரு பூரணமான பலி அல்ல. மனுஷனுடைய உயிருக்காக, மனுஷனுடைய இரத்தத்திற்காக ஆடு மாடு கோழியினுடைய ரத்தம் அது குறைஞ்ச உயிர். ஒரு மனுஷனுக்காக, பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தான் மரிக்கணும். பாவம் இல்லாத ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் சிந்தப்படணும். பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. அப்போ ஒரு ரத்தம், பரிசுத்த ரத்தம் தான் சிந்தப்படும். அதுதான் இங்கே இல்லை. ஆகவே தான் தேவன் மனுஷனாக மாறினார். இதுதான் சரித்திரத்தில் விவரிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத மகா பெரும் அற்புதம். ஒரு அதிசயமானவர். யாராவது விளக்க முடியுமா? கடவுள் மனிதனாகிறது, நீங்க எறும்பாகிறது யோசிக்க முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? அது மாதிரி தான் நீங்க எறும்பாயிட்டீங்க அப்படின்னா பெரிய அதிசயம். நீங்க மனுஷன்னா நீங்க ஒன்றும் வேற மாறவே முடியாதே. ஆனா இங்க பாருங்க, ஒரு தேவன், தேவாதி தேவன், அவர் இந்த பூமியில மனுஷனானார் அப்படிங்கிறது மகா பெரும் அதிசயம். அவர் இந்த பூமியில மனுஷனா, நம்மை போல மனிதனான். அவர் முன்னமே இருந்தவர். அவருக்கு வெறும் சரீரம் தான் தேவைப்பட்டது நம்மை மீட்பதற்காக. அவர் நம்மை போல சரீரத்தில் வந்தார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்த சொன்னாங்க, பலி செலுத்தினாங்க. அப்புறம் போக போக பல சாமி வணக்கங்கள் ஏற்பட்டது. அந்த பல தெய்வ வழிபாடுகள், அதில் பலவிதமான விஷயங்கள் வந்துருச்சு. பல தெய்வ வழிபாடுகள் பாரம்பரியமாய் செய்ய ஆரம்பிச்சாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே போய் பொங்க வைக்கிறது, அங்கே போய் கடா வெட்டுறது, அங்கே எல்லாரும் சேர்ந்து அந்த கிடாக்கறியை சாப்பிட்றது, அங்கே கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பலவிதமான அர்ச்சனைகள். பூவினால் அர்ச்சனை, காணிக்கைகள்னால அர்ச்சனை, தலைமுடியினால் அர்ச்சனை, பலவிதமான அங்க பிரதிஷ்டைகள், பலவிதமான வழிபாடு முறைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. கடினமான முறைகளை கையாள ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை கடவுள் இதையெல்லாம் பார்த்து அதனால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், மன்னிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் நீண்ட தூர பயணங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கடலுக்கு போகிறது, ஆறுகளுக்கு போகிறது, குளங்களுக்கு போகிறது, பலவிதமான சுத்திகரிப்புகள், பலவிதமான கடவுளுக்கு தங்களை ஒருத்து, தங்களை பயங்கரமாய் பாடுபடுத்தி விரதங்களை எடுத்தார்கள். பாரம்பரியமாக பலதையும் செய்தாங்க. நிறைய விரதம் எடுத்துக்கிட்டாங்க, கடினமான விரதங்கள். தீயில அக்னி குண்டத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள நடந்தாங்க. பலவிதமான பிரதிஷ்டைகள், அவர் நேர்த்தி கடன்களை செய்து பார்த்தாங்க, காணிக்கைகளை கொடுத்தாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க பாவத்தை போக்குறதுக்கு. நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த இவைகள் யாவும் வீணான நடத்தைகள், ஃபியூட்டைல், எம்டி, யூஸ்லெஸ், அவ்வளவும் பிரயோஜனம் இல்லாத மாயை. ஆத்ம ரட்சிப்பை கொடுக்குமா? என் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? எனக்கு நான் இவ்வளவு கடினமான பயணங்கள் செய்கிறேனே, அங்க பிரதிஷ்டை செய்கிறேனே, கால் கெடுக்க நடக்கிறேனே, அன்னதானங்கள் செய்கிறேனே, நிறைய யாகங்கள் வளர்த்தி செய்கிறேனே, என் பாவம் தொலைகிறதுக்கு, புண்ணியம் கிடைப்பதற்கு பல இடங்களுக்கு போறேனே. புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் தேடித்தானே போறோம். புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் இல்லையே. பாவ மன்னிப்பு கிடைக்குமா? இல்லையே. என் மனசாட்சி சுத்தமாயிடுச்சா? இல்லையே. எனக்குள்ள ஒரு விடுதலை வந்துருச்சா? இல்லையே. நான் திரும்பவும் அதே தானே செய்கிறேன், அதே ஆள் தானே. வருஷம் போய் பார்க்குறேன், உணர்ச்சி வசப்படுறேன், ஆனால் திரும்பவும் நான் வந்து அதே பழைய மனுஷனாக தான் இருக்கிறேன்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறவர்கள் முன்பு இருந்தது போல் பின்பு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்குள் மாற்றம். அவர்கள் முன்பு நடந்த வழியில் பின்பு நடக்க மாட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். இனி அவருடைய திசை வேறு, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவருடைய சிந்தனைகள் வேறு, அவருடைய செயல்பாடுகள் வேறு, அவருடைய இயக்கங்களும் ஆசைகளும் வேறு. சகலமும் மாறப்படுகிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான், புதிய சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய பாரம்பரியமாய் செய்து வந்த வீணான நடத்தைகள் ஒழிந்து போயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக இயேசு நம்மளுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறார். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். எனக்கு ஒரு புது சிந்தையை கொடுக்கிறார். என் வாழ்க்கை மாறுகிறது. நான் அனுபவிக்கிறேன். பணம் கொடுத்து மாறுறது இல்லை. பணம் கொடுத்து மாறுறது எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்காங்க. பணம் கொடுக்குற பக்கம்தான் எல்லாரும் போகிறாங்க. பிரியாணி பொட்டணம் கொடுக்குற இடத்துல போகிறாங்க. இவன் கொடுத்தா அங்கே போவாங்க, அவன் கொடுத்தா அங்கே போவாங்க, இவன் கொடுத்தா இங்கே போவாங்க. பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க வேற இடத்துக்கு பணம் கொடுக்கலன்னா வேற இடத்துக்கு போடுவாங்க. அதல்ல இது பணம் கொடுத்து வர்ற மாற்றம் அல்ல. இது சோப்பு கொடுத்தாங்க, கம்பளி கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, அதல்ல. எங்க இந்தியாவில் இருந்த நிலைமை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒரு காலத்தில் மக்கள் கஞ்சி இல்லாமல் செத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி இல்லாமல், உடுக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்தாங்க. நம்ம போடுற எண்ணெய் போடுற எல்லாமே வெள்ளைக்காரங்க கற்றுக் கொடுத்தது. இந்தியாவினுடைய நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. அவர்கள் இயேசுவை மட்டும் கொடுக்கவில்லை, அதோடு கூட உணவும் கொடுத்தார்கள், உடையும் கொடுத்தார்கள், குளிருக்கு ஆடைகளும் கொடுத்தார்கள். இதை மட்டும் வச்சு வீணா தூஷிக்கிறது எந்த வகையில் நியாயம்? அன்னைக்கு இருந்த இந்தியாவினுடைய தலைவிதி வேற. இன்னைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் போனதோ, இயேசுவின் நற்செய்தி எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் விளக்கேற்றி வைத்தார். பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, ஆர்சாலைகள் போடப்பட்டது, அடிப்படை வசதிகள் கட்டமைக்கப்பட்டது, ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது, விவரம் புரிந்தது, அறிவு வளர்ந்தது. எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இன்றைக்கும் இருண்டு தான் இருக்கிறது. மனுஷனை வேட்டையாடி தலையை வெட்டி அதை பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுவிசேஷம் அங்கே சென்றது. அவங்க தலையை வெட்டி வேட்டையாடி சாப்பிட்றத விட்டுட்டு நல்ல திருந்திய மனுஷராக மாறிட்டாங்க. கையில் இந்த பைபிள்ங்கிற வேத தேவனுடைய வார்த்தையை எடுத்து வச்சு வாசிக்கிறாங்க. இப்போ வர்றவன் அதை பார்த்து முட்டா பைய பைபிளை வச்சு வாசித்துக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவத்தில் மதம் மாறிட்டான்னு நினைக்கிறான். இவன் இந்த பைபிள் எடுக்காமல் இருந்திருந்தா இவன் தலை இருந்திருக்காது, இந்த பேசுகிறவன் தலை இருந்திருக்காது. அவன் மூளை அடுப்பில் சட்டியில் பொரிஞ்சிரும். ஆனால் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து பொது வாழ்வு கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த ஏகப்பட்ட வீணான நடத்தைகள் எதுக்குன்னே தெரியல. எறும்புக்கு சோறு போடுறாங்க, பாம்புக்கு பால் ஊத்துறாங்க, காக்காவுக்கு அள்ளி போடுறாங்க, ஆத்ம நன்மை அடையும்னு சொல்லி அரிசி தானியங்களை கொண்டு போய் கடல்லையும் ஆத்துலையும் அள்ளி வீசுறாங்க. ஆத்ம நன்மை கிடைக்கும், இறந்தவங்களுக்கு நன்மை உண்டாகும். என்ன கதை? அறிவுக்கு பொருந்துமா? எத்தனை விஷயம் செய்யறான். இது மனுஷனை காப்பாற்றாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். ஆகவே இங்கே எழுதியிருக்குது, அவர் நம்மை வீணான நடத்தைகள் நின்று. அதில் மட்டும் இல்லை, விக்கிரக வணக்கம் வீணானது. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா 9ஆம் அதிகாரம்
எரேமியா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், 9:14. தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? தங்களுடைய பிதாக்களால் இவர்கள் எதை பின்பற்ற கற்றுக்கொண்டார்கள்? பாகால்களை பின்தொடர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 19வது வசனம், 16:19. என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலவும் ஆகிய கர்த்தாவே, பிரஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள், அதை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க உண்மை இல்லாமலாம் அத்தனாயிரம் பேர் போய் அங்க போறாங்க அப்படின்னு. அத்தனாயிரம் பேர் எங்க போறாங்க? ஒரு நாள் நான் கங்கையினுடைய நதியில கரையில சாயங்காலம் தீபாராதனை நடத்துறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். பல ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க. இருட்ட கூட்டம் அதிகரிச்சது. தீபாராதனை நடந்தது. முடிஞ்ச உடனே தீபங்களை இலைகள்லையும் பேப்பர்கள்லையும் வச்சு அந்த கங்கை நதியில விட்டாங்க. பலவிதமான சம்பிரதாயத்தோடு சடங்குகளோடு அவர்கள் அந்த தீபாராதனையை நடத்தி முடிச்சாங்க. எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை மாறுதா? அவருடைய பாவ நிவர்த்தி ஆயிடுச்சா? அவர்களுக்கு விமோச்சனம் கிடைச்சதா? அவர்கள் மரணத்துக்கு பிறகு மோட்சத்துக்கு போவாங்கங்கிற நிச்சயம் அவர்களுக்கு உறுதியா தெரியுமா? அவர்கள் மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இது போன்ற பூஜைகளிலும் இது போன்ற பிரயோஜனம் இல்லாத சம்பிரதாயங்கள், சடங்குகள், பலவிதமான வழிபாடுகள், ஐதீகங்கள், மூட நம்பிக்கைகள், இவைகளிலால் திருப்திப்படுகிறார்கள். ஆனா இது வெறும் மாயையானது. இது திரும்பவும் சஞ்சலத்தை தான் கொடுக்கும். எத்தனை பேர் இந்த உலகத்தை வெறுத்துட்டேன்னு சொல்லி துணியே இல்லாம அகோரிகளாய் மாறி அவங்க வாழ்றாங்க. அவங்களையும் நான் கண்ணில் பார்த்தேன். கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா கூட பரவாயில்ல, வேற பல போதைகளினால் தங்களை போதை ஏற்றி கொள்ளுகிறார்கள். ஒண்ணுமே துணியெல்லாம் இல்லைதான். ஆனா அவர்கள் போதையின் உச்சத்தில் இருக்கிறாங்க. சமாதானம் எங்கே? சந்தோஷம் எங்க? ஆணி மேல படுத்திருக்கிறான் நிர்வாணமா. ஏன்? மோட்சம் வேணும், பாவம் விமோச்சனம் வேணும், புண்ணியம் வேணும். கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து இலவசமான தம்முடைய இரத்தத்தை சிந்தினதுனால ஒரு பெரிய மீட்பை அவர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் வழி எவ்வளவு சுலபமாயிடுச்சு, எவ்வளவு சுலபமாயிடுச்சு. எங்கும் போக வேண்டியதில்லை. தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய விடுதலை. நானும் ஒரு நாள் உட்கார்ந்து அழுதுகிட்டா இருந்தேன். ஒரு சாயங்காலத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் போது 1979 ஒரு பனைமரத்துக்கு அடியில் என்னை ஒருவர் சந்தித்தார். இந்த இயேசு என்னோடு கூட பேசினார். என் வாழ்க்கை அன்றைக்கு, அதற்கு முன்பு எத்தனையோ விதமான ஒழுக்கங்களினால் சீரடையாத என் வாழ்க்கை அன்றைக்கு ஆழமாய் மாற்றமடைந்தது. எனக்குள் இருந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து இயேசு விடுவித்தார். என் வாழ்க்கை மாறியது. நான் மறுமலர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையை பெற்றேன். அன்னைக்கு நான் இருந்த மாதிரி, இந்த சாயங்காலம் இருந்த மாதிரி இயேசுவை சந்தித்த பிறகு என்னால் இருக்க முடியவில்லை. எனக்குள்ளே ஒரு புதிய ஆசை, தூய்மையாய் வாழ வேண்டும், இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நான் வாசித்து கிரகித்து வல்லமை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள் பிறந்தது. இது ஒரு அனுபவம். என்னுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வருஷத்தில் ஒரு தடவை அணையா விளக்க தேடி போய் அங்கே போய் அதை பார்த்து இதை பார்த்து ஒன்றும் மாறல, ஒன்றும் மாறல, மாற்றமே இல்லை, ஏமாற்றம்தான். எந்த மாற்றமும் வரும். ஆனால் இங்கே
ஆழமான ஒரு மனமாற்றம். இன்றைக்கு வரைக்கும் அந்த இயேசு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தருகிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. யோசித்து பாருங்க, நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள். அங்கே விளக்கேற்றணும், இங்கே விளக்கேற்றணும், வீட்டை சுற்றி விளக்கேற்றணும். உள்ளுக்குள்ள விளக்கு இருக்குதா? வெளிச்சம் இருக்கா? இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்தான். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுதான். இயேசு வந்தா என் உள்ளத்தில் விளக்கேற்றுறார். நான் சும்மா வீட்டை சுற்றி விளக்கேற்றி என்ன பிரயோஜனம்? பாத்திரத்தை வெளியே கழுவிட்டே இருந்தா உள்ள அவ்வளோ துர்நாற்றமாக இருக்கு. யார் உள்ள கழுவுறது? என்ன நானே உள்ள கழுவிக்கிட முடியுமா? சுத்திகரிக்க முடியுமா? அப்படி சுத்தமாக்க முடியும்னா கடவுள் எதுக்குங்க? அவருடைய அவசியம் எதுக்கு? என்ன நானே சுத்தமாக்க முடியும்? என் சுய ஒழுக்கத்தினால, என் சுய கட்டுப்பாட்டினால, என் சுய பக்தியினால நானே எல்லாம் செஞ்சுக்கிடுவேன்னா கடவுள் எதுக்கு? அவசியம் என்ன? என்னால முடியல, தூய்மையாய் வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, நான் என்ன சுத்திகரிக்க முடியல. எத்தனை பேருக்கு முடியலைங்கிறத அவர்கிட்ட சொன்னா போதும். என்னால் முடியலை. அவரு புதிய ஆரம்பத்தை செய்கிறார். எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு புதிய காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து, அவரால் முடியும். என் சுய ஒழுக்கத்தினால் அல்ல, சுய பக்தியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவா. நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள், மத பக்தி, சுய கட்டுப்பாடு நிறைய, இவைகளினால் நாம் மீட்கப்படாமல், வெள்ளியினால் பொன்னினால் நான் கொடுத்த காணிக்கைகள்னால் அல்ல, அன்னதானத்தினால் அல்ல, அருங்கொடைகள்னால் அல்ல, எடுத்த காவடியினால் அல்ல, செய்த பிரதிஷ்டைகள்னால் அல்ல, நடந்த நடைகள்னால் அல்ல, அநேக கடும் விரதத்தினாலும் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். மீட்பு விலை கூடியது, புண்ணியமானது. உங்களை மீட்கிற ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, இது மட்டும் இல்லை. தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தீத்து 3:3 ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கிறவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இதெல்லாம் போயிடுச்சா? நான் நிறைய சாமிகளை கும்பிட்டேன், நிறைய சம்பிரதாய கடமைகளை செஞ்சேன், காவடி எடுத்தேன், நிறைய இடத்துக்கு போனேன், புண்ணிய ஸ்தலங்களை தேடி போனேன், காணிக்கை நிறைய செஞ்சேன், அன்னதானம் பண்ணினேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் என்னுடைய விரோதம் போயிடுச்சா? வைராக்கியம் போயிடுச்சா? எரிச்சல் போயிடுச்சா? கோபம் போயிடுச்சா? அடாவடித்தனம் போயிடுச்சா? எழுதியிருக்குது, பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாகி துர்க்குணத்தோடு பொறாமையோடு அடிதடி பண்றவங்களா, கலகம் பண்றவங்களா இருக்கிறோம் நாம. போயிடுச்சா? இதெல்லாம் எப்போ மாறிச்சு? மாறவே இல்லை. சும்மா கொஞ்ச நாளைக்கு, ஒரு 40 நாளைக்கு என் பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். 40 நாள் நான் குடிக்க மாட்டேன், 40 நாள் மாம்சம் சாப்பிட மாட்டேன். சுய ஒழுக்கம், சுய பக்தி, காலையிலையும் சாயங்காலம் குளிப்பேன், இந்த பஜனை எல்லாம் செய்வேன். ஆளு மாறுறாங்களா? மாறவே இல்லை. எரிச்சல், கோபம், விரோதம், வைராக்கியம், கசப்பு, அவங்கள்ட்ட சகிப்புத்தன்மையே இல்லையே. கெட்ட வார்த்தை பேசுறது போக மாட்டேங்குதே. எதுவுமே மாறலையே. ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷனை மாற்ற அவனுடைய நடக்கை, பேச்சு எல்லாம் மாற்றம். பேதுருவையும் யோவானையும் பார்த்து சொல்றாங்க,
இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். எப்படி தெரியும்? பேச்சு பார். இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவருடைய பேச்சு அதை காண்பிக்கிறது, நிரூபிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை மாறி இருக்குதா? மாற்றமடைதா? நம்ம வீணான நடத்தைகள்னால நம்ம ரட்சிக்கப்படலை, மீட்கப்படலை. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கோம். இதை மீட்பை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இதுக்காக நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மனதார நம்ம நன்றி சொல்கிறோமா? என்னை நீங்கள் மீட்டிங்க ஆண்டவர், விலையே கொடுக்கல. நீங்கள் உங்களை ஒருத்தர் வந்து விலை கொடுத்து மீட்டுக்கிட்டார். எனக்கு வேணும்னு சொல்லி உங்களை மீட்டுக்கிட்டார். ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்குது, அந்த குட்டியும் அதோட கூட போக வழி தெரியாமல் நீ பாருங்க. இதுதானே நிறைய பிள்ளைகளும் அதோடு இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் ஆகும்போது அவர்களும் அந்த பெற்றோர்களுடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் செய்கிறது? சந்தியில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, வழி தெரியாது, குழப்பமாக இருக்காங்க. தேர் ஆன் த கிராஸ் ரோட். எங்கே போகிறது, எது சரி எது தவறு எதுவுமே தெரியலை. குழப்பம் நிறைஞ்சவங்க தான். அதை போய் கட்டவிழுங்க. யாராவது அப்போ கட்டவிழுக்கும் போது கேட்க தான் செய்வாங்க, எதுக்குங்க கட்டவிழுக்கிறீங்க? கட்டி இருந்தால் ஏன் கட்டியிருக்குன்னு தெரியலை. அதுக்கு யாரையாவது தீனி போடுவாங்களா? பராமரிப்பாங்களா? அன்பு காமிப்பாங்களா? ஆதரிப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. கட்டவிழுங்க, ஏன் இதை செய்றீங்க? அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் மதம் மாத்துறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மருந்தெல்லாம் கொடுத்து கல்வியை கொடுத்து அதை செஞ்சு உதவிகளை செஞ்சு அதை மாத்துறீங்க. ஏன் செய்றீங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீ உபயோகமானவனா மாறணும். கட்டப்பட்டிருக்கிறதுக்கு அல்ல, குழப்பத்திலே வாழ்றதுக்கு அல்ல, வழி தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறதுக்கு இல்லை. நீ பிரயோஜனம் உள்ளவனா மாறணும். நீ விலையேறப்பெற்ற ஆளு. நீ எனக்கு வேணும். இயேசு வந்து எனக்கு நீ வேணும்னு கேட்டுக்கிட்டார். நம்மை சொந்தமாக்கி கொண்டார், பெரிய விலை கொடுத்தாரு. நம்மை இப்பொழுது விடுதலையாக்கி விட்டார். சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள, ஆச்சரியமான நம்முடைய வெளிச்சத்துக்குள்ள நம்மை வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள, ஒரு மேன்மையான ஒரு பதவி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானா நாமும் இந்த உலகத்தில் பொறுப்பாக நடக்க வேண்டாமா? இயேசுவை யாரும் இப்போ பார்க்க போகிறதில்லை. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை வாழ்க்கையில் பிரதிபலிப்பதல்ல, வெளிப்படுத்த வேண்டும். வெறும் பிரதிபலிப்பது மட்டுமல்ல, வெளியில் மட்டுமில்லை, மாற்றம் உள்ளிருந்து வெளியில் வரும். நான் அவங்கள மாதிரி பொறாமையோடு, சண்டையோடு, கலக குணத்தோடு, சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ மாட்டேன். இயேசு என் வாழ்வில் நாயகர், அவருக்கு நான் கீழ்ப்படுத்தி நடப்பேன். இயேசுவின் சுபாவங்கள், அவர்கள் காணப்பட்ட அன்பு, அவர்கள் காணப்பட்ட பரிசுத்தம், அவர்கள் காணப்பட்ட நீதி, அவர்கள் காணப்பட்ட தாழ்மை, அவர்கள் காணப்பட்ட உண்மை வாழ்வில் உள்ளிருந்து பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள, ஒரு உத்தரவாதமான ஒரு வாழ்க்கைக்கு இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வரும்படி ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவநாம மகிமைக்காக செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த பொறுப்புள்ள வாழ்க்கைக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க. என்னை எவ்வளவா இருளிலிருந்து, எல்லா சம்பிரதாயம், சடங்கு, மூட நம்பிக்கைகள், பலவிதமான ஐதீகங்கள், எல்லா விதமான பிரயோஜனம் இல்லாத வழிபாடுகள் எல்லாவற்றிலிருந்து என்னை நீங்கள் விடுவித்து கொண்டு வந்ததற்காக நான் ரொம்ப வாழ்நாள்லாம் நன்றியோடு உமக்கு நன்றி சொல்கிறேன், பின்பற்றுவேன். பொறுப்போடு கூட வாழணுமே ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் இயேசுவை நான் வெளிப்படுத்தணும், இயேசுவை நான் மகிமைப்படுத்தணும், இயேசுவை என் வாழ்க்கையில் காமிக்கணும். வேத புஸ்தகம், சுவிசேஷமெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க, ஆனால் இயேசுவை என் வாழ்க்கையிலேருந்து நான் வெளிப்படுத்தணும். அதுக்கு எனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. நான் புரிந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும்.